ஆசை யார விட்டுச்சு? மொத்த பொற்காசையும் எடுத்துக்கிட்டு பையில போட்டுக்கிட்டு, முனிவருக்கு என்ன தெரிய போது? அவர் எங்கேயோ தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நம்மள பாதி தானே எடுக்க சொன்னார். நம்ம முழுசா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா நடக்க ஆரம்பிச்சாருங்களாம். பாதி வழியிலேயே திருடர்கள் வந்து மொத்த பொற்காசையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்களாம். இவரால அந்த துக்கத்தை தாங்க முடியாம மறுபடியும் வந்த வழியே வந்து துறவிகிட்ட போய் அழுதாருங்களாம். ஐயா, பாதி வழியிலேயே என்னுடைய பொற்காசை வந்து திருடர்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு சொன்னாருங்களாம். உடனே துறவி என்ன சொன்னாருன்னா, நீ ஏன் கவலைப்படுற? அதே பானையில மீதி பொற்காசு இருக்கும் இல்லையா, அதை நீ எடுத்துக்கிட்டு போய் வாழ்க்கையை நடத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட இந்த மனுஷனுக்கு முனிவர்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலீங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சில பேர் இப்படிதாங்க ஏமாத்துவாங்க. ஏமாத்துனது கூட அவங்களுக்கு தெரியாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏமாந்தவங்க ஏமாந்ததுதான். இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாத்துற ஆட்களை எப்படி கையாள்வதுன்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை நிச்சயங்க. அதுதான் நமக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எப்பவுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில யாருக்கும் எந்த தப்பும் செய்யாம, துரோகம் செய்யாம, யாரையும் ஏமாத்தாம நிம்மதியா வாழலாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.